இதயம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆதி கையில் தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. சாரதா ஆதியை தாலி கட்ட சொல்கிறாங்க. ஆதி கொஞ்ச நேரத்தில் அந்த தாலியை கீழே போட்டுருவார். போட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆதி எந்திரிச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. உடனே அறிவு ஓடி வந்து ஆதியோட சட்டையை பிடிச்சி, என்னடா சொன்ன, எங்களை எதுக்குடா இப்படி நம்ப வச்சு ஏமாத்துற அப்படின்னு பயங்கரமாக சட்டையை பிடிச்சி கத்துறாரு. அப்போது ஏகாம்பரம் வந்துட்டு, அறிவு கொஞ்சம் கோவப்படாமல் இரு, ஆதி மனமட வரைக்கும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறானா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம்னு நம்ம கேட்போம் அப்படின்றாங்க. அப்போ சாரதா, நான் எந்த ஒரு காரணத்தையும் கேட்க விரும்பலை ஆதி, இப்போ நீ ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், தாலி கட்டு அப்படின்றாங்க. ஆதி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ சாரதா ஆதிக்கிட்ட, நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன், இப்போ நீ தாலி கட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்போ ஏகாம்பரம், அண்ணி அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அதனால தானே மனமேடு வரைக்கும் வந்து எந்திரிச்சு வந்துட்டான், அவனை போய் கட்டுன்னு சொன்னால் எப்படி கட்டுவான் அப்படின்னு சொல்ல, கூட சேர்ந்துக்கிட்டு பவானியும், ஆமாங்க ஆதிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அன்னைக்கு ஆதி ஓடி போனதுக்கு கூட காரணம் இதுதான், நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் யார் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏகாம்பரம், ஆதி நீ சொன்னது தப்பு சரியில்லாம் நான் சொல்ல வரல, ஆனால் இந்த கல்யாணத்தை நீ ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது, எதுக்காக நீ வேண்டான்னு சொல்கிற, அந்த காரணத்தை சொல்லு அப்படின்றாங்க. அப்போது ஆதி வந்துட்டு, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட இடத்துல ஸ்வேதாவை வச்சு பார்க்க என்னால் முடியல அப்படின்றாங்க. இதை கேட்டு வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஆதி அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. அப்போ சாரதா, என்னை அம்மானு இன்னொரு முறை கூப்பிடாத, இது உங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, இதுக்கு மேலே நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவையும் அவங்க அம்மாவையும் அறிவு கூப்பிடுறாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, அறிவு நீ எங்கேயும் போக வேண்டாம், ஸ்வேதா தான் இந்த வீட்டோட மருமக, என்னைக்கு இவனா திருந்தி ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுறானோ அன்னைக்கு அன்னைக்கு தான் இவன் என்னோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. மண்டபத்திலேருந்து எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பாரதி, லதா, தமிழ், கேசவன் இவங்க மட்டும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அப்போது தமிழ் வந்துட்டு ஆதி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் ஃப்ரெண்ட் அழுவுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டி பிடிச்சி ஆதி அழுறாரு. அப்போ பாரதி தமிழை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா தமிழ், பாரதி, லதான்னு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது லதா வந்துட்டு தமிழ்கிட்ட, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழும், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஆனால் அம்மா தான் ரொம்ப கோவமாக இருக்காங்களே அப்படின்றாங்க. அப்போ லதா வந்துட்டு, பாரதி எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாரதி வந்துட்டு, ஏண்டி அங்கே ஒரு கல்யாணமே நின்று போயிருக்கு, அவங்களாம் எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பாங்க, அதை விட்டுட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கு லதா வந்துட்டு, சரிடி அதை பற்றி நான் எதுவும் கேட்கல, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஆதி பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணை சொன்னார்ல, அந்த பொண்ணு யாராக இருக்கும், எனக்கு என்ன சந்தேகம்னா கண்டிப்பாக அது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆதி நம்ம கூட பழகினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது, அந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு பார்த்தா அது நான் தான், எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கு பாரதி, இங்கே பாருலதா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து தமிழ் வந்து சிரிச்சிட்ருப்பாங்க. இப்போ பாரதி வந்துட்டு, எதுக்காக நீ இப்போ சிரிக்கிற அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு தானே பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த கல்யாணம் ஏன் நின்றுச்சுன்னு எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. உனக்கு தெரியுமா, என்ன நீ சொல்கிற அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, நான் தான் அப்பாக்கிட்டேயும் சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி நடந்துடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு லதா வந்துட்டு, நீ உங்கள் அப்பா கிட்ட வேணும்னா எது வேணாலும் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ தமிழ் கண்ணை மூடிட்டுருப்பாங்க. இப்போ பாரதி வந்துட்டு, எதுக்காக நீ இப்போ கண்ணை மூடிட்டுருக்க அப்படின்றாங்க. அப்போ தமிழ், இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட போகிறாரு அப்படின்றாங்க. அப்போ பாரதி, ஏய் சும்மா பெரிய மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஆதி காரில் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஆதி பார்த்த உடனே எல்லாருக்கும் தமிழுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஆதி வந்து நின்று பாரதி கிட்ட பேசுகிறாங்க. இப்போ பாரதி வந்துட்டு, என்ன ஆதி நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா, அங்கே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நான் வேறு என்னங்க பண்ண முடியும், அம்மாவும் என்னை வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு எங்கே போக முடியும், ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்கிட்ட தான் நான் பேச முடியும், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. அப்போது லதாவும் தமிழும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லதாவும் தமிழும் வந்து காரில் ஏறுறாங்க. அப்போது பாரதி வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க.
ஆதி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பாரதி கூப்பிட்டதுனால காரில் போயிட்டு ஏறுறாங்க. அப்போ லதா வந்துட்டு பாரதி கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு யாருன்னு கேளுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாரதி வந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆதி கிட்ட கேட்குறாங்க, ஆதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு யார் அப்படின்றாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்றாங்க. அப்போது பாரதி வந்துட்டு என்ன இருந்தாலும் ஆதி நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. அந்த பொண்ணு நிலைமை நினச்சி பார்த்தீங்களா, மனமேடை வரைக்கும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும், நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. அப்போது ஆதி வந்துட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றி யோசிக்கிறீங்க, என்னை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா, என்னை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, பிடிக்காம நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், இது எனக்கும் கஷ்டம் அந்த பொண்ணுக்கும் கஷ்டம், அதனால தான் என் மனசாட்சிப்படி நான் செஞ்சேன், எனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ பாரதி என்ன இருந்தாலும் சரி ஆதி, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க. அப்போது ஆதி தமிழ்கிட்ட, தமிழ் ஏற்கனவே எங்கள் அம்மா பயங்கரமாக என்னை திட்டிட்டு போயிட்டாங்க, இப்போது உங்கள் அம்மாவும் என்னை திட்ட வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே தமிழ் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் வந்துட்டு ஆதிக்கிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல வேண்டாம், ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஆதி கண்ணாடியிலே வந்து பாரதியை பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.